ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோங்க. சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இது செய்முறை எப்படி அப்படின்றத பார்க்கலாம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒரு 2 பேருக்கு எந்த அளவுகளில் செய்யணும் அப்படின்றத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2 லஞ்ச் பாக்ஸுக்கு 2 தக்காளி எடுத்துருக்கேங்க. தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மில் மேக்கரை வந்து சிறிதளவு எடுத்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. பாஸ்மதி ரைஸ் அது நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3/4 பதம் அளவுக்கு வெந்தது அப்படின்னா போதுங்க. நல்லா சாதம் உதிரியாக இருக்கணும். இந்த அளவுக்கு வேக வச்சு நல்லா ஆற வச்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தக்காளி வந்து நான் வேக வச்சேன் இல்லைங்களா, நல்லாவே வந்துருச்சு பாருங்கள். தண்ணி வந்து ஓரளவுக்கு சுண்டிடுது. அந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட்டாக கீழே ஊற்றக்கூடாது, எடுத்து வச்சுக்கலாம். இந்த சாதத்துக்கு மேட்சிங்கான ஒரு சைடிஷ் ரெசிபியை நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக அளவு ஆயில் சேர்த்துட்டு, கடுகு உளுந்து சேர்த்துட்டு, இடித்த பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இப்போ பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கொஞ்சமான அளவு தக்காளி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம சமைக்கக்கூடிய அளவுகள் பார்த்திங்க அப்படின்னா 2 லஞ்ச் பாக்ஸுக்கு தேவையான அளவுக்கு சைடிஷ் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு பிறகு நம்ம வந்து வேக வைத்த உருளைக்கிழங்கை மசிச்சு வச்சுருக்கோம், அதை வந்து அதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சமான அளவு கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நம்ம சாதம் வேக வைக்கும் போதே உருளைக்கிழங்கும் வந்து ஒரு சைடில் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் நம்ம லஞ்ச் பாக்ஸ் வந்து கட்டி கொடுத்துடலாங்க பசங்களுக்கு. இப்போ உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நம்ம வதக்கணும் அப்படின்னா நமக்கு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடும். இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம வந்து சாதம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அது நல்லாவே ஆறிடுச்சிங்க. அது மேலே தோலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். அது வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சமான அளவு இஞ்சி, இதை வந்து தட்டிட்டு நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா சரியாக அரைப்பட்டு வராது. ஏன்னா கொஞ்சமான அளவு நம்ம வந்து அரைக்கும் போது மிக்சியில் அந்தளவுக்கு மையாதுங்க. அதை தட்டிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமான அளவு உப்பு, காரத்தூள் நம்மளுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. குழந்தைங்க எப்பயுமே காரம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் சேர்த்துக்குங்க. நம்ம வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, தக்காளி வேக வச்ச தண்ணி, அதை வந்து மிக்சியில் சேர்த்து நல்லா தக்காளியை பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு ஆயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். கடுகு உளுந்து சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி அதுவும் அதில் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலைங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு கடுகு போட விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பட்டை கிராம்பு கூட போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ அரைச்ச விழுது அதில் வந்து நான் சேர்த்துட்டேன். பட்டை லவங்கம் போட்டு தாளிப்புக்கு பதிலாக நம்ம வந்து கரம் மசாலா போட்டுக்கிட்டிங்கனாலும் அந்த மசாலா வாசனை நம்மளுக்கு ரொம்பவே இருக்குங்க. நான் வந்து கரம் மசாலா தான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ தக்காளி பேஸ்ட் வந்து நல்லா வந்து கொதித்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணுங்க. அதில் கொஞ்சமான அளவு தண்ணி சேர்த்து இப்போ கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம தண்ணியில் நல்லா ஊற வச்சுருந்த மில் மேக்கரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு வந்து பார்த்து, உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம உப்பும் வந்து சேர்த்துக்கலாங்க. ஏன்னா சாதத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு இருக்கணும். அதனால் உப்பு கம்மியாக இருந்தது, நல்லா உப்பு கொஞ்சம் நான் வந்து சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சாச்சுங்க. இது வந்து நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கு பிறகு புதினா மல்லி சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தக்காளி பேஸ்ட்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்ம சாதம் வடித்து ஆற வச்சுருக்கிறத அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா டக்குன்னு நம்மளுக்கு வந்து தக்காளி சாதம் வந்து ரெடிங்க. இது சாப்பிட்றதுக்கு தக்காளி சாதமே தெரியாது. நம்மளுக்கு பிரியாணி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். நீங்கள் பிரியாணி மசாலா இருந்தால் கூட அது 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்மளுக்கு மேக்ஸிமம் ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும். அந்தளவுக்கு நம்ம வந்து 2 ஸ்டவ் வச்சுருக்கோம் அப்படின்றனால நம்ம இதில் உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கலாம். இன்னொன்றில் வந்து சாதம் வச்சுட்டு அடுத்தடுத்து நம்ம ஒரு பொரியல் ரெடி பண்ணுறதும் சரி, இல்லை இந்த சாதம் கிளறதும் சரி, டக்குன்னு நம்ம வந்து செய்து முடிச்சிடலாங்க ஒரு 15 நிமிஷத்தில். இப்போ சூப்பரான தக்காளி சாதம் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. டேஸ்ட் வந்து நம்மளுக்கு பிரியாணி மாதிரி இருக்கும். பாஸ்மதி ரைஸில் செய்யும் போது அதனுடைய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. சாதத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா அந்த ஈரத்தன்மை இருக்குங்க. அப்படியே மூடி போட்டு வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிடுங்க. சாதம் நம்மளுக்கு நல்லா உதிரியாக கிடச்சிரும். பாருங்கள், சூப்பரான தக்காளி சாதம் நம்ம பிரியாணி லெவலில் இருக்குது. வாசனை அந்தளவுக்கு கமகமன்னு வரும். இப்போ நல்லா கலந்து விட்டு நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ் கட்டிக்கலாம்.
பாருங்கள், நல்லா சூடான தக்காளி சாதம் பிரியாணி டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருந்தது. கூடவே வந்து ஆனியன் ரைத்தா வச்சுருந்தேன், நம்ம ஃப்ரை பண்ண பொட்டேட்டோ ஃப்ரை. இந்த தக்காளி பிரியாணிக்கு சூப்பராக இருந்ததுங்க. இந்த சைடிஷ் ரெண்டுமே சூப்பரான ஒரு ரெசிபி இன்றைக்கி பார்த்துட்டிங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.